ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஃப்ரீ அப்லோட் பண்றேங்க. இதுல 50+ கான்செப்ட் வந்து ட்ரேடிங்கை பத்தியும் 50+ கண்டென்ட்ஸ் வந்து சைக்காலஜிக்கல் கான்செப்டை பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ட்ரேடிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர் டு மாஸ்டர் அப்படின்ற லெவல்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம பாஸ் பண்ணிட்டு சேனலுக்கு போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் எப்படி இருக்கு, கண்டென்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்பதான் நம்ம சேனலுடைய நோக்கம், அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு புரியும். ஓகே, இன்னைக்கு 52வது சாப்டர். 52 சாப்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் இன்னையோட. பட் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் நீங்க பார்க்கலன்னா பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அண்டு வாங்க. ஏன்னா இது டெடிகேட்டட் கோர்ஸ். மற்ற யூடியூப் சேனல்ல வர்ற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து பேசல. நம்ம சாப்டர் 1, 2, 3ன்னு சொல்லி ஆர்டர் வைஸா போறோம். ஆர்டர் வைஸ்க்கா போறதுக்கான காரணமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேட் அப்படின்னா என்ன, அதாவது ட்ரெண்டை பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ட்ரேட் எப்படிப்பட்டது, அந்த ட்ரேடர் எதை ஃபாலோ பண்ணணும், எந்த வகையில இது வந்து பெனிஃபிட்ஃபுல்லா இருக்கும், ட்ரெண்ட்னா என்ன, அதோட பேஸ் என்னன்ற எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் ட்ரெண்ட்? ட்ரெண்ட்னா என்ன? ஃப்ரெண்ட், ஒரு 4 சாப்டருக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் வந்து பார்த்தோம். அதை அக்குமுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், புல் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு 4 வகையை பிரிப்பாங்க. ஸோ இந்த 4 ட்ரெண்ட் தான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. இதுல நம்ம ஒரு ட்ரெண்ட் ஃபாலோவிங் ட்ரேடரா இருந்தா ஃபாலோ பண்ண வேண்டியது அப் ட்ரெண்ட் அண்ட் டவுன் ட்ரெண்ட். இது ரெண்டு தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ட்ரெண்ட்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ், ஷேருடைய பிரைஸ் தான் எப்பவுமே அதோடைய அட்ரஸ். ஓகேவா? நம்ம ஊர்ல எப்படி அட்ரஸ்க்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஷேருடைய ட்ரெண்டுக்கு ஒரு அட்ரஸ்னா பிரைஸ் தான். அந்த பிரைஸ் சமீப காலங்கள்ல 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் போயிருக்குன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். 20ல இருந்து 30 போகும், 30ல இருந்து 40 போகும், 40ல இருந்து 50 போகும். ஸோ இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போகும்போது அது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். 50 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வருது, 40ல இருந்து 30 ரூபாய் வருது, 30ல இருந்து 20, 20 டு 10 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். டவுன் அப். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சைக்கிள்ல பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியவர் தான் ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேடர். ஸோ வாட் இஸ் ட்ரெண்ட்னா பிரைஸ் மேல ஏறி டு இறங்குறது வந்து ஒரு ட்ரெண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைசஸ் ஏறிட்டே இருந்ததுன்னா அது அப் ட்ரெண்ட், ஏன்னா அது டவுன் ட்ரெண்ட். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. பட் இது முக்கியமான விஷயம். இது பேசிக்கா இருந்தாலுமே நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க. எங்க தெரியுமா? டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் போயிட்டு இருக்கும். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல போயிட்டு இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, அப்படியே கீழே வந்துடும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பிரைஸ் வந்து ஏறும், இவங்க 10 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு ஏறுது அப்படின்னா 35 ரூபாயில இருந்தே நமக்கு வந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிடும். 35 ரூபாயில இருந்தே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து தெரிஞ்சிடும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல போய் வாங்கக்கூடாது. அதாவது 10 ரூபாயில இருந்து 35 ரூபாய்க்கு மேல போகும்போது ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லயே நம்ம வந்து வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் ட்ரெண்ட்னு சொல்லி முக்கால்வாசி ட்ரெண்ட்ல போய் என்ட்ரினீங்கன்னா அப்ப மாட்டிப்பீங்க. ஸோ அதனாலதான் வாட் இஸ் ட்ரெண்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் சொல்லியிருக்கேன். பாத்தீங்களா? ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதுல வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனா இந்த வீடியோ மணி கணக்கா போயிடும். அதை தவிர்க்க தான் நான் இப்படி பண்றேன். ஓகே, பிரைஸ் இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? எப்பவுமே பிரைஸ் தான் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்டு. பிரைஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது அதோடைய கொடுக்குற பேலன்ஸ் ஷீட்டு, அவங்க வச்சிருக்கிற ப்ராஃபிட், இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்ல பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட். பட் இருந்தாலுமே நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்க அப்படின்னா, அது ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடரா இருந்தீங்கன்னா, அப்போ அதோடைய ட்ரெண்டுக்கு எப்பவுமே ஒரு காரணம் வந்திருக்கும். உடனே எல்லா ஷேரும் வந்து காரணமே இல்லாமல உயராது. ஸோ பிரைஸை வந்து பார்க்கணும். இப்போ 10 ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து 15 ரூபாயில போயிருக்கா. ஓகே, இந்த 5 ரூபாய் வந்து ஏற்றம் இருக்கிறதுக்காக ஏதாவது நியூஸஸ் இருக்கான்னு போய் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, கூகுள்ல போயிட்டு இப்போ சுஸ்லான் எனர்ஜி ரீசெண்ட் நியூஸ்ன்னு போட்டீங்கனாலே ஒரு 5 நியூஸஸ் வந்துடும். அந்த ஒரு மாசத்துக்கு இல்லை ஒரு 3 மாசத்துக்கான நியூஸஸ் அப்படியே வரும். நீங்க வேற வழியே இல்லை, எல்லா நியூஸஸையும் எடுத்து பார்க்கணும். நியூஸஸை பார்க்கறதுக்கு ஒரு ஹெட்லைனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ ரீட் ஹெட்லைன்ஸ். ஹெட்லைன்ஸை ரீட் பண்ணாலே போதும், ஓரளவுக்கான ஒரு ஐடியா, ஒரு ஃபிகர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஹெட்லைனை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா?
ஸோ இப்போ அந்த ஷேருக்கு வந்து 10லேருந்து 15 போறதுக்கு என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கும்போது காரணம் வந்து தெரிஞ்சிடும். ஓகே, புது ஆர்டர் எடுத்திருக்கா, ஓகே, இல்ல ஒரு நீண்ட கால தடை வந்து நீக்கப்பட்டிருக்கா, இல்ல புது ஃபேக்டரியில நல்ல லாபம் வந்திருக்கா அப்படின்னு தெரிய வந்துடும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவா போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் வந்து அவங்க உருவாகும். இப்போ வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ஒரு புதிய வெஹிக்கிள் லான்ச் பண்றாங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்த ஒரு மாசம் வரைக்கும் அந்த ட்ரெண்ட் வந்து அதை கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் அதுக்கு பிரைஸை நீங்க பார்த்தாலே போதும். திடீர்னு ஒரு ஷேர் உயர்ந்ததுன்னா ஏன் உயர்துன்னு பார்க்கணும். நேற்று சில்வர் டெக் வந்து 14% உயர்ந்துச்சு, ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் வரும்போது கூட எப்போ வந்ததுன்னா நேற்று காலையில் ஒரு 8:30 மணி போல இந்த நியூஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த ஷேரோடைய பிரைஸ் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா 14% உயர்ந்துருச்சு. ஸோ இந்த நியூஸ் தெரிஞ்சவங்க 9 வாங்கியிருந்தா கூட 14% கிடைச்சிருக்கும். ஸோ நியூஸ் வந்து ரொம்ப முக்கியம். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு. இதே சில்வர் டச் உடைய ஷேர்ஸ் கடந்த ஒரு வாரமா 2%, 3% சொல்லி ஏற்ற இறக்கங்களை அதிகமா காமிச்சிட்டு இருந்த ஒரு பங்கு. ஆமா, சரியா ஒரு போன வாரம் ஒரு புதன் வியாழன் இருக்கும். இந்த ஷேரோட பிரைஸ் திடீர்னு ஒரு 7% உயர்ந்துட்டு மறுபடியும் ஒரு 4% அது வந்து கம்மியாச்சு. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போதும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். when to exit. ஒரு நல்ல ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேட் இருக்கு. அந்த ட்ரெண்ட் முடியும் போது சிக்னலை பார்க்கறதை விட ட்ரெண்ட் வந்து நல்லா பீக்ல போயிட்டு இருக்கும் போதே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நல்லது, அதுதான் பெனிஃபிட்டும் கூட. எப்படின்னா இங்க 10 ரூபாயில இருந்து இருக்குது. நம்மளே வந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடர். ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து மவுஸ், ஓகேவா? ஸோ 10 ரூபாயில வாங்கியிருக்கோம். 20 ரூபா போன உடனே நம்ம வந்து 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்புறம் 30 ரூபா போகும்போது ஒரு அதுலயே ஒரு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 50%ல 30% வந்து புக் பண்ணணும். இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 10 ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டத்துல 5 ஷேர் புக் பண்ணுங்க. அப்போ பேலன்ஸ் வந்து 5 இருக்கும். இந்த பேலன்ஸ்ல மீண்டும் ஒரு 3 ஷேரை வந்து வித்துருங்க. வித்ததுக்கு அப்புறம் வெறும் 2 ஷேர் இருக்கும். இந்த 2 ஷேரை வந்து நீங்க புக் பண்ணி எடுத்தாலும் எடுங்க, எடுக்காம விட்டாலும் விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணதுல இதோடைய கேபிட்டல் வந்து நமக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது ப்ராஃபிட் தான். ஸோ இதை வந்து ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்படிதான் நீங்க ஒரு ஷேர் வந்து பண்ணணும். ஒரு ட்ரெண்ட் முடியும் போது ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்காம ட்ரெண்ட் வந்து ஏறிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே வரணும். நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷேரை வாங்குவேன். அந்த ஷேர் 10% போன உடனே 50% வாட் காஸ்ட் 10% போனே நான் ப்ராஃபிட்டை வந்து 50% புக் பண்ணிடுவேன். அப்புறம் மீதி இருக்க 50% ஷேர்ஸை வந்து அந்த ஷேர் 15% போகும்போது 20% போகும்போது ஒரு ரிவர்சல் சைன் காமிக்கும். அந்த இடத்துல 30 ஷேரை வந்து அதாவது 30% ஷேரை வந்து நான் வித்துருவேன். பேலன்ஸ் என்கிட்ட 20% இருக்கும். அந்த 20% வந்து அந்த சிக்னல் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வித்துருவேன். சில நேரத்துல சிக்னல் வந்துட்டு ஷேர் மேலே போகும். ஸோ அப்படி போகும்போது ஹோல்ட் பண்ணிடுவேன், ரீஎன்ட்ரி பண்ணவே மாட்டேன், ஓகேவா? ஸோ நான் பர்ச்சேஸ் பண்றது எப்பவுமே பிரேக் அவுட்ல, புல் பேக்ல, ரீடெஸ்டிங்ல இந்த மாதிரி இடத்துல மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவேன். செல் சிக்னல் வரும்போது நான் 50% ஷேர் வந்து வித்துருவேன். ஸோ இது வந்து நம்ம மார்ஜினை வந்து நம்ம சேவ் பண்றோன்றது அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்களே ஒரு ட்ரேடர் இருந்தா அப்படிதான் பண்ணணும். அண்ட் ஹவு டு கட் லாசஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து உங்களுடைய டீச்சிங் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கு, அவ்வளோ ஈஸியா புரியல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் வந்து ரொம்ப எலாபரேட்டா போனேன்னா இந்த வீடியோ 40 நிமிஷம் இன்ச்சு பை இன்ச்சு ஸ்பூன் ஃபீடிங் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் வீடியோ ரொம்ப லாங்கா போகும். யாருக்குமே வந்து அவ்வளோ பெரிய வீடியோ பார்த்துன்னு கிளிக் பண்ணணும்னு தோணாது. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியல அப்படின்னா எனக்கு கோவை ட்ரேடர்ஸ் டெலிகிராம் குரூப்ல வந்து என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் சேட்லேயே கொடுக்குறேன். இப்போ ஹவு டு கட் லாசஸ். இப்போ லாஸ் எப்படி கட் பண்றது? ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஹவு டு லாஸ் கட். இப்போ லாஸ் கட் பண்ணுறதுன்னு என்ன? நஷ்டமாகவும் பண்றது. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ட்ரேடரால பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவர் வாங்குறதே ஒரு ட்ரெண்ட்ல தான் வாங்குறாரு. திடீர்னு பீக்ல போய் வாங்கிட்டாருன்னா திடீர்னு 5% இறங்குச்சுன்னா அது லாஸ்ல தான் வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்க லாஸ் வந்தோடனே அதை கட் பண்ணிட்டு வெளியே வர பாருங்க. தப்பான ஒரு ட்ரேட்ல என்ட்ரினா வெளியே வர தவிர வேற வழியே கிடையாது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் புக் பண்றது உங்களோட மார்ஜினை வந்து அதிகப்படுத்தும், ஓகேவா? நான் ஏன் 50% வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ண சொல்றேன்னு பாத்தீங்கன்னா,
அது வந்து நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வந்து ப்ராஃபிட்ல புக் பண்ணதுக்கான ஒரு சைன். அப்புறம் மீதி இருக்க 50% வந்து கொஞ்சம் லாஸ் ஆனாலும் அதை நம்மளால பேர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நீங்க வந்து 30% புக் பண்ணிட்டு மீதி 70% ஆஃப் ஷேர்ஸை வந்து லாஸ்ல புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய டோட்டல் வேல்யூல லாஸ் வரும். ஸோ அதனால தான் 50% லாஸ் ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணணும்னு சொல்றேன். லாஸஸை கட் பண்றதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப், என்ட்ரி எடுக்கும்போது அந்த ட்ரேட்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு, அந்த ஸ்டாக்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு, என்ன நியூஸ் இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது, பிரைஸ் வந்து எப்ப இருந்து சடனா உயர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது உடனே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் வந்து ஒரு 10% டிஃபரன்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேவா? ஆனா 10 ரூபாயில இருந்து உயர ஆரம்பிச்ச பங்கு 50 ரூபா வந்ததுக்கப்புறம் நீங்க வாங்குறது வேஸ்ட். ஏன் 25 ரூபா வந்தாலே வாங்குறது வேஸ்ட். ஸோ 10 ரூபாய்க்கு ஸ்டாக்ல ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வாங்கினா கூட உங்களுக்கு 5 ரூபாய் 8 ரூபாய் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா நீங்க பார்க்கணும். அண்ட் தென் ரொம்ப டிஃபரன்ஸா வாங்குறதும் தப்பு, அதிகமான மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணி வாங்குறதும் தப்பு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.